குருவடி சரணம், திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகம் ஒரு அற்புதமான தொழில் நண்பர்களே. நம்ம மகாபரிவாளை பார்க்குறதுக்கு வரிசையில் எல்லா தொண்டரும் காத்துட்டுருக்கா. அப்போ ஒரு பெண்மணியும் காத்துட்டுருக்கா. நிறைய பெண்மணிகளில் ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியை எல்லா பேரும் திட்டுறா. குசு 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 குசுன்னு முணங்க ஆரம்பிச்சிட்டா. கிட்டக்க நெருங்க ஜலம் வந்து கண்ணில் ததும்பி நிற்கிது. அந்த பெண்மணிக்கு யாரையும் ஏற இறங்க பார்க்கவே இல்லை. குனிக்குறுகி குனிஞ்சுட்டே இருக்கா. இப்போ கிட்டக்க வரப்போ சந்தானம்ங்கிற தொண்டர், மகாபரிவாளோட தீவிர தொண்டர், நீ எதுக்கு இங்கே வந்த ஊன்னு கத்துறார். அந்த கத்தில் பெரியவாளே வெளியில் வந்துட்டா. திட்டாதீங்க, அந்த பெண்மணியை உள்ள அனுப்புங்க அப்படிங்கிற. அப்போ அந்த பெண்மணி உள்ளே வர, கீழே விழுந்து சேவிக்கிறா, நமஸ்காரம் பண்ணுறா. அந்த கண்களை, பெரியவாளோட கண்களை பார்க்குறான். அவ்வளோ ஒளிவட்டம் தெரியுது. ஒரு பார்வை, அந்த ஒரு பார்வையில் அந்த பெண்மணி வந்து அவ்வளோ மயங்கிட்டா. அப்போ வெளியில் வரப்போ சந்தானம் கேட்குறாரு, அந்த தொண்டர் கேட்குறாரு, நீ வந்து இங்கே யாரை வளைச்சி போடுறதுக்கு வந்திருக்க அப்படிங்கிறப்ப அழுதுண்டே போயிட்டா, ததும்பின்றே போயிட்டா. காரணம் அவள் ஒரு விபச்சாரி அப்படிங்கிறது. அப்போ சூழ்நிலைக்காரமாக இந்த பெண்மணி வந்துட்டா. ஆனால் அவ்வளோ வருத்தப்படுறா. அந்த மனித ஜென்மம் எடுத்தப்ப எவ்வளோ இன்னல் பட வேண்டியிருக்கு. அப்பேற்பட்ட கடவுளே மனித பிறவி எடுக்கிறப்ப எவ்வளவோ இன்னல்கள் பட்டிருக்கான்னு பெரியவா சொல்கிறான். நீ யாரையும் குறை சொல்லக்கூடாது, மனசை புண்படுத்தக்கூடாது, நீ பேசினது தப்பு அப்படிங்கிற பெரியவா. அப்போ பயணம் முடிச்சுட்டு பல்லக்கில் ஏறி போகிறப்ப ஒரு கணம் இருந்தாலும் பெரியவா இப்படி அந்த பொண்ணுக்கு பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு இந்த சந்தானம் நினைக்கிறப்ப, தொண்டர் நினைக்கிறப்ப, பெரியவா ஒரு நிமிஷம் இப்படி திரும்பி பார்க்குறப்ப அந்த பெண்மணி ஒரு நகை இல்லை, வெள்ளை புடவை இல்லை, பூ இல்லை, பொட்டு இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே ஒரு இதுவாகவே மாறிட்டா. அப்போ அந்த சந்தானம்ங்கிறவர் அதை பார்க்கவும் இந்த பெண்மணி கிட்டக்க போய் மன்னிப்பு கேட்குறார். என்னை மன்னிச்சுக்கோமா அப்படிங்கிற. ஏன் திடீர்னு மன்னிப்பு கேட்குறாருன்னு தெரியலன்னு நினைக்கிறீங்களா? அவர் அப்போ பார்த்த அந்த பெண்மணிக்கும் இப்போ பார்க்குற இந்த பெண்மணிக்கும் பெரியவா உணர்த்தவும் அவர் புரிஞ்சுட்டார். ஆகையால் எந்த பெண்களையும் நம்ம இது இப்போ டக்குன்னு பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், யாரையுமே குறை சொல்லக்கூடாது. அவாவா சூழ்நிலையில் இருந்து நம்ம பார்க்குறப்ப தான் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நேயர்களே, மகாபரிவா அவ்வளோ உணர்த்துறார். ஒவ்வொரு விஷயங்களையும், ஒவ்வொரு நுணுக்கங்களையும், ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு அனுபவம் கிடைக்கிது. கண்டிப்பாக யாரையும் துன்புறுத்தக்கூடாதுன்னு இந்த இது உணர முடிகிறது. கண்டிப்பாக அந்த பெண்மணி மாதிரி எப்படி ஒரு ஆன்மீக ஒளி அவங்க கண்ணுக்கு அந்த ஒரு பார்வையில் மாறிட்டா. கண்டிப்பாக மாறிட்டா. இது நீங்கள் கேட்கலாம், இது முன்னாடி மாற முடியல, மாற விட மாட்டேன்ட்டா, இனிமேல் அவள் என்ன பண்ண போகிறா?